ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு 3 ட்ராவுமே ஒரு நல்ல வின்னிங்கை கொடுத்துருந்துச்சு நண்பா. ஸோ 1 PM காட்டிலும் நம்மளுக்கு 6 PM 8 PM ஒரு நல்ல வின்னிங். ஸோ அதை இப்போ என்னென்னு பார்க்கலாம். நேற்றுக்கு 1 PM 3 அல்லது 8ன்னு கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 480 நண்பா. நம்மளுக்கு ஆல் போர்டில் 8 கிடச்சிருந்துச்சி. ஆனால் இங்கே நம்மளுக்கு போர்டில் நம்மளுக்கு டச்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 PM பாஸு. அதே மாதிரி 6 PM பொறுத்த வரைக்கும் நம்ம டபுளுக்கான சான்ஸில் 3 தான் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நேற்றுக்கு இந்த 6 PMோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 333 நண்பா. ஸோ நம்மளுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். பிசி அப்படியே கிடச்சிருந்துச்சி. 3 மேலே எனக்கு அதிகப்படியான டவுட் இருந்துச்சு. அதனால தான் நேற்றுக்கு இந்த கெஸ்ஸிங் போடையில் வளைச்சி சொன்னேன். 3க்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, டபுளுக்கான சான்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 333 கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி 8 PM பொறுத்த வரைக்கும் சேம் தான், நல்ல வின்னிங். ஏன்னா 8 PM பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்ச ரிசல்ட் 423 நண்பா. ஸோ இதில் நம்மளுக்கு ஆல்போலில் உள்ள 2, 3 அப்படியே கிடச்சிருந்துச்சி. ஸோ 4-3 கொடுத்துருக்காங்க. நான் சீரியல் லைனில் அப்படியே எடுப்பாங்களா டவுட் இருந்துச்சு. அதனால தான் நான் எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம 245 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி டபுளுக்கான சான்சஸும் அப்படியே இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு அங்கே 333 அடிச்சதுனால 3யை வச்சு நம்மளுக்கு டபுளில் இழுக்கலை. ஸோ 4-3ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல் போலில் 2 நம்பர் கிடச்சிட்டாலே அது நல்ல வின்னிங் தானே. ஸோ இதுதான் நம்ம நேற்றைக்கு கொடுத்தது. ஆனால் எதிர்பார்க்காதது நேற்றைக்கு 6 PMக்கு நடந்தது தான் 333. ஸோ 3 கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருந்துச்சு. நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன். 3 கெஸிங்லேயும் நான் சொல்லியிருந்தேன் 3க்கான வாய்ப்பு டபுளில் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த விதத்தில் நம்மளுக்கு நேற்றுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். இன்றைக்கான கெஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் டியர் லாட்ரியோடைய திங்கட்கிழமைக்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். 11/5/2026 1 PM 6 PM அதோட நம்ம 8 PMக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ 1 PMக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 1 PM இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஆல்புல்ல. ஸோ 1 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்புல்ல 3 அல்லது 8 தான் நண்பா இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு 480 அடிச்சிருந்தாங்க. ஸோ 480ஓட ஃபார்மெட் ஓகே 48 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது நண்பா. ஸோ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா 3 தடவை ஒரே மாதிரியான லைன் நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ 2 நம்மளுக்கு டபுளில் இருக்குது. ஸோ 3, 8 இந்த ட்ராவுக்கான ஆல்போலில் கிடச்சிருக்கு. ஸோ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 895 சான்ஸ் இருக்குது. Seven 333 223 782 885. ஸோ இதில் நம்மளுக்கு 3 டபுள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா டபுள் லோ சான்ஸ் தான். ஆனால் கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு டபுள் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு சிங்கிள் நம்பர் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேர்த்துக்கலாம். 3, 8 மறுபடியும் சேர்த்து அடிப்பாங்களா சின்ன சந்தேகம் இருக்குது. ஸோ 8 மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3, 8 ஒன்றா சேர்த்து அடித்தா போன தடவை நம்மளுக்கு 3, 8 அடிக்கும்போது 834 அடிச்சிருந்தாங்க. ஸோ 4உடைய பவர் நம்பர் 9. அப்போ 398 அடிக்க சான்சஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பவர் நம்பர் 8 3 வச்சு அடிக்கும்போது நம்மளுக்கு 834 அடிச்சிருந்தாங்கல்ல. ஸோ பவர் நம்பர் 9. ஸோ 1 PMக்கு இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸிங்.
இப்போ 6 PM கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைக் தான் நம்மளுடைய சப்போர்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 6 PM பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 9 அல்லது 8 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து 333. ஸோ 333 ஃபார்மெட் எடுப்போம். 333 ஃபார்மெட்டு ஓகே. ஸோ 333 பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் 2 அல்லது 5 டபுளில் சான்ஸில் இருக்குது. 2வது 5வது டபுளுக்கு வர்ற மாதிரி இருக்குது நண்பா. ஸோ 9 8 கிடச்சிருக்கனால நம்ம 9 8 வச்சு இந்த ட்ராவுக்கான செட்டை போடுவோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு 593 இருக்குது. 490, 875, 864, 930. ஸோ 6 PMக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் இதுதான் நண்பா. 5 செட்டு அதோட ஆல் போர்டில் 9 அல்லது 8 இருக்குது. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான 8 PM பார்ப்போம். 8 PM ஆல் போர்ட். 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 8 3 ட்ராவலையுமே 8 காமனாக இருக்குது நண்பா. ஆல் போர்டில் 3 ட்ராவலையுமே 8 எடுத்திருக்கோம். ஸோ 8 இந்த ட்ராவோட கீ நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 3 டிஜிட் என்னென்னு பார்ப்போம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 423 அடிச்சிருந்தாங்க. ஸோ 423 ஃபார்மெட்டு ஓகே. 423 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 94 வராது. ஏன்னா வந்து நம்மளுக்கு 6 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் இருக்கிறதுனால 376 வருது நண்பா. 376க்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 423ங்கிறதுனால 578க்கு சான்ஸ் இருக்குது. ஃபைவ் 6 வரலாம். 180க்கு சான்ஸ் இருக்குது. 864க்கு சான்ஸ் இருக்குது. 864 இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர்ஸ் நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் தான் கிடைக்கும்.
உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் இதுதான். ஸோ இந்த 6 8 வந்து நம்மளுக்கு ரொம்ப பழைய நம்பர். ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. வேணும்னா 6 8 ஒரு பெய்ட்ஸ்குள்ளே வச்சுக்கலான்பா. 6 8 ஒன்றா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த செட்டு நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா 6 8ஐயும் சப்போர்ட்டுக்காக வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 4 2 3க்கு வந்து 2 3 அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா ரெண்டும் ஒன்றா வருமாங்கிற சின்ன சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு 6 8ஐயும் விட முடியல. ஸோ 6 8ஐயும் ஒன்றா வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இது நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு 6 8 தனியாக இருக்கட்டும். ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். மற்றபடி டபுளுக்கான சான்சஸ் இருக்க தான் செய்யுது. 8 PM டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 6 PM பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு 333ங்கிறதுனால வாய்ப்பு மறுபடியும் வரலாம். ஆனால் 1 PMக்கு சான்ஸ் கம்மி. ஆனால் கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு வந்து டபுளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திங்கக்கிழமை 11/5/2026 ஃபுல் போர்டுக்கும் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.